கைஸ், தவைக்க தலைவரும் நம்ம தமிழக முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ தற்போது ஒரு அதிரடி உத்தரவு தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் 2 வாரங்களில் 717 மதுபான கடைகள் மூடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தற்போதைய நிலவரப்படி தற்போது 50 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. தற்போதுனா நேற்று 50 மதுபான கடைகள், மதியம் காலையில் உத்தரவிட்டிருக்காரு. மதியம் 50 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. அது எந்தெந்த மண்டலம் வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவை மண்டலத்தில் திருப்பூர், சங்ககிரி, ஈரோடு, பொள்ளாச்சி அப்படிப்பட்ட இடங்களில் சராசரி 12 கடைகள் மூடப்பட்டுள்ளன. தற்போது நிலவரப்படி 12 கடைகள், அந்த கோவை மண்டலத்தில் 12 கடைகள் மூடப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், சங்ககிரி என குறிப்பிட்ட இடங்களில் 10 கடைகள் மூடப்பட்டுள்ளன. சேலம் மண்டலத்தில் 10 கடைகள். அதுக்கப்புறம் சென்னை மண்டலத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மண்டலத்தில் 10 கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஆவடி, அம்பத்தூர், தாம்பரம், செங்கல்பட்டு அந்த ஏரியா, அந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கடைகள் மூடப்பட்டுள்ளன. தற்போது மூடப்பட்ட கடைகளுக்கு எண்ணிக்கை இது. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை மண்டலத்தில் 9 கடைகள் மூடப்பட்டுள்ளன. மதுரைன்னா திருநெல்வேலி, சாத்தூர், அடுத்தது நாகர்கோவில், அப்படி சில பல இடங்களில் விருதுநகர் அப்படிப்பட்ட இடங்களில் 9 கடைகள் மூடப்பட்டுள்ளன. தற்போது 50 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ அதில் ஒவ்வொரு மண்டலமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சி மண்டலத்தில் திருச்சி, கல்லணை அந்த சைடுகளில் 9 கடைகள் திருச்சி மண்டலத்தில். அப்படி மொத்தமாக 50 கடைகள் தற்போது நிலவுப்படி மூடப்பட்டுள்ளன. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாரங்களில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்பொழுது தற்போது நிலவரப்படி டாஸ்மாக் வட்டாரங்களில் இந்த நியூஸ் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் இது இல்லை, இன்னும் மெயின் பிக்சர் என்னமோ தான் இருக்குது, இன்னும் மேலும் 1500 கடைகள் மூடப்பட உள்ளதாக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.